ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஏர்வாடி பீச்ல தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் டே ட்ரிப்ல வந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், எந்தெந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய பிளேசஸ் போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்க்ஸ்மே வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், பார்க்காதவங்க மறக்காம அதையும் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கே அப்செட் ஆனா எப்படி? இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அதில் இந்த ஏர்வாடி பீச்சையும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதை வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். காலையில் ஏர்லியாகவே வீட்டிலேருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் வந்து உத்தரகோசமங்கை டெம்பிளுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இந்த ஏர்வாடி பீச் இருக்குது. நாங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்ததுனால மேப் போட்டு தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு பஸ் ரூட் பற்றி தெரியல. ஏர்வாடியிலேருந்து பீச்சுக்கு வர்றதுக்கு ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. பீச் வந்தது அங்கேயே பார்க்கிங்லாம் இருந்துச்சு. அங்கேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ஏர்வாடி பீச்சில் என்ன இருக்குன்னா போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. போட்டிங்கில் போய் நம்ம பவளப்பாறைகளெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்களும் இங்கே வந்தோம். ஸோ போட்டிங் போகிறதுக்கு ஃபர்ஸ்டே டிக்கெட் வாங்கிடலாம் அப்படின்னு தான் போனோம். பட் அப்போவே டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டாங்க. டிக்கெட் இல்லைன்னு சொன்னதுமே கொஞ்சம் சேட் ஆயிடுச்சு. ஸோ மற்ற பிளேசஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தோம். பீச்சில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மீன் பிடிக்கிறவங்கலாம் வலையை எடுத்து மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவீங்க, எவ்வளோ மீன் பிடிப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இதை முடிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போது உள்ளே ஒரு பெரிய நேம் போர்டு இருந்தது, கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு. அது பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க்கு. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே ஒரு திடீர்னு ஒரு வாய்ஸு, போட்டிங்க்கு 2 டிக்கெட் ஃப்ரீயாக இருக்குது, யாராவது போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நாங்கள் வரோம் அப்படின்னு நாங்களும் ஓடிட்டோம். வாங்க, இப்போ நம்ம போட்டிங் தான் போக போகிறோம். வாங்க வாங்க. அங்கே ஒரு மணல் திட்டம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம எல்லாத்தையும் விசிட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கடல் பக்கத்தில் தான் இருக்கேன். இங்கேருந்து தான் வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். ரொம்ப இங்கே கிடுக்கிடுன்னு நடுங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னோட கேப் தண்ணியில பறந்து போயிடுச்சு. இந்த போட்டிங் வந்து ஓவராலாக 45 மினிட்ஸ் இருக்கும். இதுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த போட்டிங்கில் வந்து 2 பிளேசஸை கவர் பண்ணுற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மணல் திட்டு, செகண்ட் வந்து பவளப்பாறையை பார்க்குறது. ஃபர்ஸ்ட் அந்த மணல் திட்டில் சுற்றியே கடல். அவ்வளோ பெரிய கடலில் ஒரு சின்ன ட்ராப்பில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் தான் மணல் திட்டு, ஆனால் இங்கே மணல் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே கல்லாக தான் இருந்துச்சு. இந்த சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாகவே கல் தான். இதையும் வந்து யாருமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்லி நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி கல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலௌடு இல்லைன்ற மாதிரி ஒரு ரூல்ஸும் போட்டாங்க. இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்னடா வீடாடா கட்ட போகிறோம், இது தெரியாமல் ரூல்ஸ் வேறு போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்தே கல்லை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் போட்ட மாதிரி இந்த இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து அதை வேடிக்கை பார்க்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், ஓகே. மற்றபடி குளிக்கிறதோ கல்லை எடுக்கிறதோ எதுவுமே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஓவராலாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் தராங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவளப்பாறையை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, கடல் தண்ணி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து பவளப்பாறையை காட்டுறாங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க போல். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பவளப்பாறையை பார்க்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு. எங்களோட பேட் டைமாக என்னென்னு தெரியல, நாங்கள் போன டைமில் அலை ஜாஸ்தி இருந்ததுனால பவளப்பாறை ஒன்றுமே தெரியல. தண்ணி ஃபுல்லாக ரொம்ப டர்ட்டியாக, அது மட்டும் தான் கண்ணுக்கே தெரிஞ்சது. எவ்வளோ தான் ஊற்று பார்த்தாலும் லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதை தான் நாங்கள் உங்களுக்கும் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கோம். உண்மையான பவளப்பாறைகள் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படின்னா வெதர் கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. போட்டிங் முடிச்சுட்டு வந்தது சரியான பசி. எல்லா பீச்லேயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அது பீச்சுக்கே ஒரு அழகு. வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம், மாங்காய் எல்லாமே. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட போயிட்டோம். பைனாப்பிள்.
ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி மீன் சாப்பாடு வந்து இங்கே ஒரு ஆளுக்கு 120 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் மீன் குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஒரு பொரிச்ச மீன், இது எல்லாமே வருது. இது எல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு என்ன பார்த்தா மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் ரொம்ப குட்டி மீனாக வச்சுட்டாங்க, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நான் பெரிய மீனாக வச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு திட்டிட்டு என் ஃப்ரெண்டு மீனை எல்லாத்தையும் சேர்த்து நானே ஃபுல்லாக சாப்பிட்டேன். கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிச்சிட்டு வந்து பொரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டுமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓஷனை யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கடலுக்கு நடுவில் போய் ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்றப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மெயினாக போட்டிங் போகிறதுக்காக ஏர்வாடி வரீங்கன்னா காலையில் ஏர்லியாகவே வந்துடுங்க, ஒரு 9 மணிக்கெலாம். ஏன்னா டிக்கெட் வந்து கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். போட்டிங் போகிறதுக்காக தான் மெயினாக இங்கே நிறைய பேர் வருவாங்க. போட்டிங் போயிட்டு அப்படியே இங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ கூட்டம்லாம் ரொம்ப இருக்காது. நாங்கள் இந்த பிளேஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டு எங்கன்னு கேட்டதுமே என் காலு கையெல்லாம் பயங்கரமாக நடுங்கிருச்சு. நான் அந்த ஸ்பாட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கதறி கதறி அழுதுட்டு தான் வெளியிலே வந்தேன். ஸோ அது என்ன ஸ்பாட்டு, அது எங்கே இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.